Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare Janaki Kanta Smaranam Gopika Jeevana Smaranam Namah Parvati Pataye Sadguru Swaminah Anjaneya Swaminah Narayanam Namaskritya Naranchaiva Narottamam Devyam Saraswatim Vyasam Tato Jaya Mudirayedi Dharma Projhita Kaitavotra Paramo Nammatsaranam Sadam Vedyam Vastavamatra Vastu Shivadam Tapatrayonmulanam Srimad Bhagavate Mahamuni Krute Kimva Parairishwaraha Sabdyo Hridya Varudhyate Trakrutubhihi Shishrushubihi Takshanadi Nigama Kalpataror Galitam Phalam Sukhamukhadamrtadrava Samyutam Pibata Bhagavatam Rasamalayam Muhuraho Rasikaha Bhuvi Bhavugaha Yam Praurajam Tamanupeta Mapeta Krityam Dvipayano Viraha Katara Ajuhava Putreti Tanmayadaya Daravo Bhine Dustam Sarva Bhuta Hridayam Munimanatosmi Krishnaya Vasudevaya Devaki Nandanaya Cha Nandagopa Kumaraya Govindaya Namo Namaha Namah Pankajanabhaya Namah Pankajamaline Namah Pankajanetraya Namaste Pankajanghraye Yom Taf Pravishya Mama Vacham Imam Prasuptam Sanjeevayatyakhila Shakti Dharaha Swadhamna Anyamscha Hastacharana Shravanatvagadin Pranan Namo Bhagavate Purushaya Tubhyam Pitambaram Karavirajita Shankha Chakra Kaumodaki Sarasijam Karuna Samudram Radha Sahaya Mati Sundara Mandaha Samvatalaye Shamanisham Hri Bhavayami Bhaktavatsalya Jaladhe Paramananda Rupinaham Asmadacharya Rajasya Prapannosmi Padambujam Triyambagapuradhisham Ganadhipasamanvidam Gajarohanaham Mande Shastaram Kuladeivatam Buddhirbalam Yashodhairiyam Nirbhayatvamarogata Ajadhyam Vakpatutvanchahano Matsmaranad Bhaved Sadguru Charanaravindaabhyam Namaha Vagdevi Namaha Hanumate Namaha Shri Haraye Namaha Krishnam Mande Jagadgurum Prini Jagatukkallam Guruwane Gita Charyanuடைய அவதார மகோத்சவம் இந்த கோகுலாஷ்டமி உற்சவம்ங்கிறது 5250 வருஷத்துக்கு மேல ஆறுது கிருஷ்ணாவதாரம் நடந்து பகவான் அவதாரம் கிருஷ்ணாவதாரம் பண்ணி பூலோகத்துல 125 வருஷ காலங்கள் இருந்தார் அகடித கடனையான பல ஆச்சரியமான லீலைகள் எல்லாம் பண்ணினார் கீதோபதேசம் பண்ணினார் உத்தவனுக்கு உபதேசம் பண்ணினார் ஆச்சரியமான கிரகஸ்தாசிரமத்தை நடத்தினார் கிருஷ்ண காருஹஸ்தியம் அப்படின்னே ஒரு அத்தியாயம் பாகவதத்துல 16108 பெண்களை விவாகம் பண்ணிண்டு குடும்பம் பண்றா துவாரகையில 5 லட்சம் குடிலாம் கிருஷ்ணனை ஆசிரயிச்சவா மேற்கு சமுத்திரத்திலே ராத்திரியோட ராத்திரியா ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ணி விஸ்வகர்மாவை கொண்டு கோவிந்த புஜகுப்தாயாம் துவாரவத்தியாம் அப்படின்னு பகவானுடைய கைக்குள்ள 5 லட்சம் குடில்களையும் வச்சு காப்பாத்தினார் கையில வச்சிருந்து காப்பாத்துறதுன்னு பாலோடும் பிறந்த குழந்தையே அம்மா கை குழந்தைன்னு சொல்லுவா கையிலேயே வச்சிருந்து காப்பாத்துறதுன்னு அதுபோல சுகர் சொல்றார் கோவிந்த புஜகுப்தாயாம் அப்படிங்கிறார் கிருஷ்ணனுடைய 2 புஜங்களுக்கும் இடுக்கல காப்பாற்றப்பட்டால் இந்த யாதவர்கள் விஷ்ணிகள் யாதவர்கள் 5 லட்சம் குடும்பங்கள் துவாரகையில
16,108 மனைவிகள் இவருக்கு. நான் சொல்லுவேன், அதுக்கே கிருஷ்ணருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ண. 16 ஷோடசஸ்திரீ சஹசிரேஷாய நமஹா அப்படின்னு ஒரு அர்ச்சனை கிருஷ்ண அஷ்டோத்தரத்தில். எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணஹா அப்படின்னு யோகேஸ்வரரான கிருஷ்ணன் 16,108 ரூபம் எடுத்துட்டு 16,108 மனைவிகளோட குடுத்தனம் பண்றா. ஒரு கிருஷ்ணனா இல்லை, 16,108 கிருஷ்ணனா இருக்கா. அந்த இடத்துல அந்த ஆத்துக்கு போனா அங்க ஒரு கிருஷ்ணன் இருக்கார், இந்த ஆத்துக்கு போனா இங்க ஒரு கிருஷ்ணன் இருக்கார். அப்படி நாரதர் பார்த்துட்டு தலை சுத்தி போயிட்டாராம். ஸ்ரீமத் பாகவதத்திலே தசமம் உத்தரார்த்தத்திலே ஒரு அத்தியாயம் கிருஷ்ண காருகஸ்திய தரிசனம் அப்படின்னு நாரதர் வந்து பார்த்துட்டு ஆச்சரியப்படுறார். ஒரு மனைவிக்கும் ஏகேகஸ்யாம் தசதசான் சுகாச்சாரியா, ஒரு மனைவிக்கும் 10 குழந்தையெல்லாம். அத்தனை குழந்தைகளுக்கும் ஆண்டி நறுவை பண்ணி மடியில வச்சு அன்னப்பிராசனம் பண்ணி பூனல் போட்டு அக்ஷராபியாசங்கள்லாம் மடியில வச்சுட்டு பண்ணி ஒரு மனைவிட்டையும் 10 குழந்தைகள். 16,108ன்னா 168,000 குழந்தை. 1,10,800 குழந்தைகள் வரும். 16,108ன்னா அது கணக்கு தான் போடணும், இன்ட்டு 10 போடணும். 1,61,800 அதோ ஒரு கணக்கு வரும். 16,108 மனைவிகளுக்கும் ஒன்னொன்னுத்துக்கும் 10 குழந்தை. அத்தனை பேருடைய யோகக்ஷேமம். பேரனும் வேற பிறந்துட்டா பகவானுக்கு. பிரத்யும்னன்னு பேரு ருக்மிணியினுடைய புள்ளைக்கு. அவருடைய புள்ளைக்கு அனிருத்தன்னு பேரு. அனிருத்தனோட விவாகங்கள்லாம் சுவாமி பண்ணி வைக்கிறார் பாகவதத்துல. பேரனுக்கெல்லாம் விவாகம் பண்ணி வச்சு யோகக்ஷேமம் அத்தனையும் பண்ணி கீதையை உபதேசம் பண்ணி பகவான் களி ஜனங்களுக்கு, வரப்போற ஜனங்களுக்கு தன்னுடைய அவதார கதைகளையே சொல்லிண்டும் கேட்டுண்டும் அதனாலேயே எல்லா க்ஷேமத்தையும் அடைய முடியுமாக பகவான் பண்ணினார் அப்படின்னு இன்னைக்கு பாகவத சப்தாக ஆரம்பம் ஸ்ரீரங்கத்துல நம்ம ராமாசிரமத்துல முதல் நாள் பாராயணத்துல. இன்னைக்கு குந்தி தேவி சொல்றா, மேல வரப்போற களி ஜனங்களுக்காக தானே இத்தனை லீலைகள் பண்ணி கிருஷ்ணனை உரல்ல கட்டினால் யசோதே, கிருஷ்ணன் மாடு மேய்ச்சார், கிருஷ்ணன் வந்து காளியின் மேல நர்த்தனம் பண்ணினார், கிருஷ்ணன் வந்து கோவர்தனோத்தாரணம் பண்ணினார், கிருஷ்ணன் வந்து வேணுகானம் பண்ணினார், கிருஷ்ணன் வந்து ராசக்கிரீடை பண்ணினார்னு உன்னுடைய கதைகளை பேசி பேசி அவள் க்ஷேமத்தை அடையணும். பவேஸ்மின் கிருஷ்யமானானாம் அவித்யா காம கர்மபிஹி ஸ்ரவணஸ்மரணார்ஹானி கரிஷ்யன்னிதி கேச்சனா. 4 காரணங்கள் சொன்னால் குந்தி தேவி இன்னைக்கு பாராயண ஸ்தோத்திரத்துல கேச்சித் ஆகுரயம் ஜாதம் புண்ணியஸ்லோகஸ்ய கீர்த்தையே யதோ பிரியஸ்ய அன்மவாயே மலையசேவ சந்தனம்னா. எதுகுலத்துல வந்து அவதாரம் பண்ணி யாதவர்கள் கதி இல்லாம இருந்தா, ஒரு சரியான தலைமை இல்லாம, தனக்குன்னு ராஜ்யம் இல்லாத, கம்சாதிகளால ஒடுக்கப்பட்டு அங்கேயும் இங்கேயுமா செதறி கிடந்தா. அதுல ஒரு கூட்டம் தான் மைசூர் பக்கத்துல மேல்கோட்டையில யாதவாத்ரின்னு பேர். யாதவர்கள்லாம் இங்கே ஒரு சமூகங்கள், அங்கேருந்து வடக்கேந்து இங்கே ஒரு சமூகம் வந்து விட்டால் அந்த யாதவாத்ரியில இருந்த வம்சத்துல வந்தவாள் தான் மைசூர் உடையார்கள், மைசூர் ராஜாக்கள்னு சொல்றாலே. யாதவ்னு அவளோட பேர்லயே வரும். பலதேவரால அவளெல்லாமும் உருக்களிச்சு பலதேவரோட தீர்த்த யாத்திரையில பலதேவ சுவாமி இங்க வந்து அவர்களுக்கெல்லாமும் அபயம் கொடுத்து எல்லா யாதவர்களையும் ஒன்று சேர்த்தா. அங்கங்க பயத்துல செதறி கிடந்த யாதவர்களை விஷ்ணிகள், யாதவர்கள், அந்தகர்கள் அப்படின்னு யாதவ சமூகத்துல பல வகுப்புகள், சாத்வதர்கள், விஷ்ணிகள், அந்தகர்கள் எல்லாரையுமா ஒன்று சேர்த்து ஒரு தலைமையா ஆக்கி பகவான் ஒரு துவாரகையில ஒரு கொடியேற்றி யாதவர்களுக்குன்னு ஒரு சமூகத்தை நிர்மாணம் பண்ணி பயமில்லாத தன்மையை கொடுத்து அந்தக விஷ்ணி சாத்வதாம் அப்படின்னு சுகாச்சாரியாலும் சுகஸ்தவத்துல சொல்றா. அதுபோல யாதுகுலத்தில வந்து அவதரிச்சேல் மலையில சந்தன மரம் முதிச்சா போல நீங்க வந்து ஏதோ பிரிய சான்மவாயே மலையசேவ சந்தனம், மலைய மாருதம்னு சொல்லுவா. 4 பக்கத்துலேருந்தும் ஒரு கிரத்துல ஒரு ருத்துவில் 4 பக்கத்துலேருந்தும் காத்தடிக்கும். கிரீஷ்ம ருத்துன்னா ஒரு திக்கிலேருந்து காத்தடிக்கும், வசந்த ருத்துன்னா ஒரு திக்கிலேருந்து காத்து வரும். அதில் வசந்த ருத்து காத்து தான் ரொம்ப இதமாக இருக்கும். வசந்த ருத்து மோகனம்னு
அதுக்கு ஒரு பெருமை உண்டு. சித்திரை வைகாசியில் வர காற்று ரொம்ப இதமாக இருக்கும். கிரீஷ்ம ருத்துவில் வர காற்று கொஞ்சம் உஷ்ணமாக இருக்கும். வருஷ ருத்துவில் கேட்கவே வேண்டாம், இது சரியான காற்று இல்லை, அது மழை காலத்தில் வரக்கூடிய காற்று. வசந்த ருத்து தான் ரொம்ப அழகு, மலைய பர்வதத்திலேருந்து வரக்கூடிய காற்று, சந்தன வனத்தில் உள்ள பூந்து வருது அந்த காற்று. மலையசேவ சந்தனம். அதுபோல எது கூட்டத்துக்கு எதுவாகிற கூட்டத்துக்கு அந்த மலையில உதிச்ச சந்தன மரம் போல, மலைய பர்வதத்தில் உதிச்ச சந்தன விருட்சம் போல கிருஷ்ணா நீங்க வந்து அவதாரம் பண்ணினேன் அப்படின்னு ஒரு காரணம் சொன்னார். கேச்சிதாகுரஜம் ஜாதம் புண்ணியஸ்லோகஸ்ய கீர்த்தையே. அடுத்தது இன்னொரு காரணம் சொன்னால், என்னோட குழந்தைகளெல்லாம் ரட்சிக்கணும். அப்பா இல்லாத இருக்கால் அந்த பாண்டவா, அவர்களை ஸ்தாபிக்கிறது மூலமா, தர்மபுத்திரனை வாழ வைக்கிறது மூலமா தர்ம சம்ஸ்தாபனத்துக்காக வரக்கூடிய நீங்கள் வந்தேல்னு சில பேர் சொல்றா. பூபாரதரணி, பூமி பாரம் தாங்காத கஷ்டப்படுறாள் கம்சாதிகளாலேன்னு, கம்ச சிசுபாலாதிகளாலே அவர்களை நிகிரகம் பண்றதுக்காக வந்தேல்னு சில பேர் சொல்றாள் அப்படின்னு இப்படியெல்லாம் சொல்லிட்டு வந்த குந்தி சொன்னால், இந்த 3 காரணமும் காரணம் இல்லை, 4வதா ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம்னால், மேல வரப்போற கலிஜனங்கள் யோகமும் பண்ண முடியாதே, யாகமும் பண்ண முடியாதே, ஒரு கர்மானுஷ்டானங்களையும் சரியா செய்ய முடியாதே, விருத்தியர்த்தமாக அங்கு இங்கு அலையக்கூடிய ஜனங்கள் ஏதோ ஒரு 1/2 மணி 1/4 மணி இந்த புண்ணிய கதைகளை கேட்கறது மூலமாகவே அவர்களுடைய உஜ்ஜீவனமும் ஏற்படுங்கிறதுக்காக 125 வருஷங்கள் ஆச்சரியமான லீலைகளை நீங்க பண்ணினேன். இதுதான் தீர்மானமான விஷயமாக சொல்றாள் குந்திதே. பவேஸ்மின் கிளிஷ்யமானானாம் அவித்யா காம கர்மபிஹி ஸ்ரவணஸ்மரணார்ஹானி கரிஷ்யன்னிதி கேச்சனா. பவேஸ்மின் கிளிஷ்யமானான, இந்த சம்சார ஜனங்கள் எப்படி இருக்கால், களி ஜனங்கள்னால் தன்னைத்தானே போய் சிக்கிக்கிறார். வலையில போய் மிருகங்கள் வேடம் விரிச்ச வலையில போய் தானே உள்ள போய் மாட்டிக்கிறா போல கிளிஷ்யமானான, ரொம்ப அப்படியே சிடுக்கா ஆக்கிக்கிறாள் தன்னோட வாழ்க்கையை. எளிமையா வச்சுக்கிறது இல்லை, எல்லா இடத்துலையும் ஒரு பாண்டை ஏற்படுத்திண்டு, ரிட்டர்ன் வராத இடத்துலலாம் ஒரு அன்பை முதலீடா போட்டுண்டு, திரும்பி வராதுன்னு தெரியும், ஆனாலும் ஒரு அஜ்ஞானம், இதுக்கு தான் மோகம்னு பேர். வராத ஒரு லாபத்துக்காக மெனக்கடுறது. இப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஜனங்கள் கிளிஷ்யமானானாம். இது காரணம் என்னன்னால், ஞானம் இல்லாதது தான் காரணம். அவித்யா, சரியான வித்தை இல்லை, ஞானம் இல்லை, சாஸ்திர பரிச்சயம் இல்லை, அஜ்ஞானம். அஜ்ஞானத்தினாலேயே காரியங்கள்ல ஒரே பிரவருத்தி. அஜ்ஞானத்தினுடைய அடையாளம் இங்க போகணும் அங்க போகணும், அதை பண்ணணும் அதை பண்ணணும். கர்மால ரொம்ப பிரவருத்தி இருக்கும் அஜ்ஞானம், அஜ்ஞானத்தினுடைய வெளிப்பாடு. ஞானத்தினுடைய வெளிப்பாடு என்னன்னால், நான் இப்ப எங்க போகணும், நான் இப்ப என்ன பண்ணணும், கிம் கரணீயம் கிமகரணீயம், கிம் பஜனீயம் கிமபஜனீயம், கிம் படனீயம் கிமபடனீயம், சர்வம் பிரம்மமயம் அப்படின்னால் சதாசிவ பிரம்மேந்திரா. நான் என்ன பண்ணணும் என்ன பண்ண வேண்டாம் சொல்லு, நான் எதை படிக்கணும் எதை படிக்க வேண்டாம், யாரை பார்க்கணும் யாரை பார்க்க வேண்டாம், எதை சாப்பிடணும் எதை சாப்பிட வேண்டாம், யாரை பஜிக்கணும் யாரை பஜிக்க வேண்டாம், எதுவுமே எனக்கு கிடையாது. கிம் போக்தவ்யம் கிம் அபோக்தவ்யம், கிம் படனீயம் கிமபடனீயம், கிம் பஜனீயம் கிமபஜனீயம், கிம் கரணீயம் கிமகரணீயம். இப்படியே ஒரு கீர்த்தனை, சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு ஞானத்தினுடைய வெளிப்பாடு. எதுவும் செய்ய வேண்டாம், சங்கல்பமும் இல்லாம இருக்கிறது. நிசங்கல்போ பவ அர்ஜுனா அப்படின்னா, ஞானத்துக்கு முதல் படியே என்னன்னால் சுவாமி அர்ஜுனன் இடத்துல சங்கல்பம் இல்லாம இரு அப்படின்னா, இதை செய்யணும் அதை செய்யணும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு ஒரு சங்கல்பம் இல்லாம இரு. செய்ய வேண்டியதுதான், செயல் செய்ய வேண்டியதுதான், செயல் இல்லாம இருக்க முடியாது. சங்கல்பம் இல்லாம இருக்கிறது, இந்த செயல்ல பற்று இல்லாம இருக்கிறதுக்கு நிசங்கல்பம்னு பேர். செயலே இல்லாம இருக்கிறது இல்லை, அது சோம்பேறித்தான். அது வந்து தாமச குணம். அது செயலே இல்லாம இருக்கக்கூடாது, செயல்லையே இருக்கணும், பற்று இல்லாம இருக்கணும், சங்கல்பம் இல்லாம இருக்கிறது. அது இருக்க தெரியணுங்கிறார். ஆனா இந்த கலி ஜனங்களோ அவித்யா காம கர்மபி,
வேண்டாத ஆசைகளை மனசுல விட்டுண்டு அதுக்காக ஓடிண்டு ஆடிண்டு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு, சம்சார தாபத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஸ்ரவணஸ்மரணார்ஹானி கரிஷ்யன்னிதி கேச்சனா, உன்னுடைய அவதார கதைகள் தானே பெரிய ஆறுதல். ஸ்ரவண ஸ்மரணார்ஹானி, உன்னுடைய கதைகளை கேட்கறது, அப்புறம் அதை நினைச்சு நினைச்சு பார்க்கறது. கரிஷ்யன்னிதி கேச்சனா ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்த்யபீக்ஷ்ணசः ஸ்மரந்தி நம்தந்தி தவேஹிதம் ஜனாः ததேவ பஷ்யந்தி சிரேண தாவகம் பவப்பிரவாஹோ பரமம் பதாம்புஜம். உன்னுடைய கதைகளை பாடிண்டே இருக்கிறது கேட்கற. ஸ்ருண்வந்தி காயந்தி, அப்புறம் மனனம் பண்றது. கிருணந்தி, அடிக்கடி செய்யறது. அபீக்ஷ்ணசः ஸ்மரந்தி நம்தந்தி, அந்த கதையை நினைச்சு நினைச்சு பார்க்கறது. மதுரா பிருந்தாவனம் முதலிய துவாரகை முதலிய இடங்கள்ல போய் போய் ஆனந்தப்படுறது. இங்கதானே பகவான் இருந்தார், இங்கதானே ஆச்சரியமான லீலைகள்லாம் பண்ணினார்னு. நம்தந்தி தவேஹிதம் ஜனாஹா, உன்னை சேர்ந்த ஜனங்கள். அவ எப்படி இருக்காள்னால் உன்னை நினைச்சு நினைச்சு உன் நாமத்தை பாடி உன் கதைகளை பாடி உன் குணங்களை பாடி பாடியே தாண்ட முடியாதுன்னு சொல்றாளே இந்த சம்சார கடலை. அச்சிரேன தாவகம் பவப்பிரவாஹோ பரமம் பதாம்புஜம், இந்த சம்சார கடலை அனாயாசமா தாண்டி விடுறாள். எப்படி தாண்டி விடுறாள்னால் தாவகம், உன்னை சேர்ந்தவர்களாக அவ ஆயிடுறாள். ததேவ பஷ்யந்தி, அவர்கள் இந்த சம்சார கடலுக்கு அக்கறையே கிடையாதுன்னு சொல்றாளே, அந்த அக்கறையை பார்க்கிறாள். பஷ்யந்தி அச்சிரே ந தாவகம், ஏன்னா நீ கையை பிடிச்ச அவளை அழிச்சுன்னு போற. பவப்பிரவாஹோ பரமம் பதாம்புஜம், உன் சரணத்தை அவ அனாயாசமா அடைஞ்சு விடுறாள் உன் கதைகளை பாடியே அப்படின்னு குந்தி தேவி இன்னைக்கு பாராயணத்துல குந்தி ஸ்துதி 26 ஸ்லோகங்களால சொல்றாள். அப்பேற்பட்ட கிருஷ்ணாவதார். அந்த கிருஷ்ணாவதாரத்தை பிரதானமாக கொண்டு சுகாச்சாரியால் ஸ்ரீமத் பாகவதத்திலே இன்னும் பல உபாக்கியானங்களையும் சொல்லியிருக்காள். அதை தொகுத்து கொடுத்துருக்காள் வியாசாச்சாரியால் பரம கருணையினாலே. இது காலனையாவட்டும் அவரோட பூஜை தான், அவருக்கு தான் விசேஷ பூஜை. அவருக்கும் கிருஷ்ணர்னு தான் பேர், கிருஷ்ணத்வைபாயனர் அப்படின்னு பேரு அவருக்கு. வேதத்தை வகுத்ததுனால வேதவியாசர். வகுத்தார், வியாசகான்னா வகுத்தவர்னு அர்த்தம். வேதத்தை எதை வகுத்தார்? வேதத்தை வகுத்தார், அதனால வேதவியாசர். உண்மையான பேரு அவருக்கு வேதவியாசர், கிருஷ்ணத்வைபாயனர்னு பேர். கிருஷ்ணான்னு யமுனைக்கு பேரு. யமுனையில ஒரு தீபமா, அதுலதான் பராசரருக்கும் சத்தியவதிக்கும் அவதரிச்சார். வியாச சத்தியவதி சுதஹா அப்படின்னு அந்த உத்தமி சத்தியவதி ஓடந்தல்றவள் பராசரருடைய ஒரு அனுகிரகத்தினாலே, அம்மா இப்போ உனக்கு ஒரு புத்திரன் பிறப்பான்னு ஓடத்துல உட்காண்டபடியே ஸ்பரிசிக்கவே இல்லையா. அங்க ஓடம் தள்ளின்னு இருக்காள், இங்க உட்கார்ந்துட்டு இருக்காள். பகவான் சங்கல்பிச்சிருக்காள் உனக்கும் எனக்கும் இப்ப அவதரிக்க போறாருன்னு சொல்லிண்டே இருக்கிறதே ஒரு மின்னல் மாதிரி தோன்றினாலாம் வியாசாச்சாரியா. 16 வயசாம் பிறக்கிறதையே இப்படி ஒரு குழந்தையை உண்டாக்க முடியுமா? படகுலேயே 16 வயசுல அவதரிக்கிறார். அப்ரஷ்யாமஹா, மேகம் போல இருக்காராம், நீருண்ட மேகம் போல இருக்காராம் அவருடைய தேகம். தங்க நிறமான ஜடையாம், பிங்க ஜட்டாபத்த கலாபஹா, நல்ல உயரமா. பிராம்சுஹு, கையில தண்டம் வச்சுட்டு இருக்காராம், யோக தண்டம். தண்டி கிருஷ்ண மிருகத்வத் பரிதானஹா, மாந்தோல போத்தின்னு இருக்கார். எதற்காக வந்தார்னால் நம்மளெல்லாம் கரையேற்ற வந்தார். சாக்ஷான் லோகான் பாவயமானஹா கவிமுக்கியா, கவிகளுக்குள்ள ரொம்ப முக்கியமானவர். அவர் யாருன்னால் பாராசரியா, பராசரருடைய வம்சத்தில் வந்தவர், பராசரருடைய புத்திரர் அவர். வியாச சத்தியவதி சுதஹா அப்படின்னு இந்த சத்தியவதி பராசரருக்கு அவதரிச்சார். 16 வயசு யுவாவாய். இன்னைக்கும் 16 வயசு மார்க்கண்டேயரை போல வியாசருக்கு, சுகருக்கு, நாரதருக்கு, மார்க்கண்டேயருக்கு, இவாளுக்கெல்லாம் என்னைக்கும் 16 வயசுன்னு புராணம் சொல்றது. உடனே அந்த படகுலேயே வியாசர் என்ன பண்றார், பராசரருக்கும் சத்தியவதிக்கும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு, நீங்க எப்ப என்ன நினைக்கிறீங்களோ நான் அப்ப தோன்றுவேன் உங்களுக்குன்னார். சட்டுன்னு மறைஞ்சு விட்டார். இதுதான் வியாசாவதார். அந்த தீவுல யமுனையில ஒரு தீவுல அவதரிச்சதுனால, தீபத்துல அவதரிச்சதுனால, யமுனைக்கு கிருஷ்ணான்னு பேரா இருக்கிறதுனால கிருஷ்ணத்வைபாயனர் அப்படின்னு பேர். அந்த தீவுல உண்டானார், யமுனை தீவுல உண்டானார் கிருஷ்ணத்வைபாயனர் அப்படின்னு பேரு அவருக்கு.
பதரிகாசிரம வாசியா இருக்கிறதுனால பதரீஷண்ட மண்டிதம்னு இலந்த பழத்துக்கு பதரி பலம்னு பேர். இலந்த பழ காடா இருக்காம் பத்ரிகாசிரமம், அதனாலதான் பதரி வனம்னு பேரு. அங்கேயே சஞ்சரிச்சுட்டு இருக்கிறதுனால, எப்போதும் அங்கேயே அவர் பத்ரியிலேயே சுத்தின்னு இருக்கிறதுனால பாதராயணர் அப்படின்னு பேர். அங்கேயே இருக்கார் அந்த வியாசாச்சாரியார். அந்த பாதராயணர் கலியில உள்ள நமக்காக கருணையினால இந்த பாகவதத்தை எழுதி கொடுத்தார். அதை சுகருக்கும் சொல்லி கொடுத்து சுகாச்சாரியால் கங்கக்கரையில பரீட்சித் ராஜனுக்கு இந்த பாகவதத்தை உபதேசம் பண்ணினார் அப்படின்னு அழகான கதை. பாகவதம் ஒண்ணுதான் நமக்கு கலியில இப்போ நமக்கு கலவு கீரேன பாஷிதம் அப்படின்னு, அது ஒண்ணுதான் நமக்கு பெரிய அவலம்பம். இப்போ எல்லாரும் கரையேறதுக்கான ஒரு உபாயம்னால் அது ஸ்ரீமத் பாகவதத்தால் தான் கரையேற முடியும்னு ரிஷிகள் எல்லாமே முடிவு பண்ணி வச்சிருக்கா. அந்த பாகவதத்தை தான் ஒரு ஸ்லோகமா ஒரு அத்தியாயமா சொல்லிட்டு வரும். அதுல ஷஷ்டஸ்கந்தம் நேதிக்கு ஆரம்பிச்சு, நேதிக்கு சொன்னேன் கதையிலே ஒருத்தர் ஸ்ரத்தையா உடனே கமெண்ட்ல கேட்கறா, பருவம்னு ஒன்று சொல்றீங்களே, பருவம்னா என்னது? பருவத்துக்கு பருவம் இதை ஸ்மரிக்க வேண்டியதுன்னு வியாசாச்சாரியால் சுகாச்சாரியால் சொல்றா. பட்டேயுராக்கியானமிதம் சதா புதாக ஸ்ருண்வந்தியதோ பர்வணி பர்வணீந்திரியம். பர்வாவுக்கு பர்வா ஸ்மரிக்க வேண்டியதுன்னு சொல்லியிருக்கேலே, அது என்னதுன்னால் பர்வாங்கிறது இந்த பௌர்ணமி அமாவாசை. அமாவாசை 15 நாளைக்கு ஒரு தடவை பூர்ண நிலவு வருது, 15 நாளைக்கு ஒரு தடவை அமாவாசையும் பூர்ண தினம்தான். தெரியாதவா சூன்யம்னு சொல்லுவாள் நிலா இல்லாதனால. அமாவாசை ரொம்ப புண்ணிய காலம், தரிசனங்கிறது ரொம்ப புண்ணிய காலம். அதுக்கு தான் பருவான்னு பேர். அமாவாசை பௌர்ணமி இந்த தினங்கள் இதில் அவசியம் சிரவணம் பண்ணணும்னு சொன்னால், நேத்திக்கு பௌர்ணமியில இந்த அத்தியாயமே நேத்திக்கு படித்தோம். அடுத்த அத்தியாயம் 6வது ஸ்கந்தம் 14வது அத்தியாயம். ரஜஸ்தமஸ்வபாவஸ்யே பிரம்மன் வித்ரஸ்ய பாப்மனஹ நாராயணே பகவதி கதமாசி திருடாமதிஹி. பரீட்சித்து கேட்கிறார் சுகரை பார்த்து, ஹே பிரம்மன்னே, ரஜோகுணம் தமோகுணத்தையே இயற்கையாக உடைய பாபிகள் அசுரா. ரஜஸ்தம சுபாவஸ்யே, அதுலேயும் ரொம்ப பாபத்திலேயே ஈடுபடுவார். ரஜோகுண தமோகுணத்தில் இருக்கிறவாளுக்கு புண்ணியமே தெரியாது, சொன்னாலும் புரியாது. பாப்மனஹா விருத்ரஸ்ய பாப்மனஹா, அதுலேயும் இந்த விருத்ராசுரன் கொடிய அசுரன். அவனுக்கு நாராயணனிடத்துல இப்படி ஒரு தீவிரமான பக்தி எப்படி ஏற்பட்டது? நாராயணே பகவதி கதமாசி திருடாமதிஹி. நாராயணனிடத்துல எப்படி அப்படி ஒரு ரதி ஏற்பட்டது? திருடாமதிஹி, அதுலேயும் நிச்சயமான ஒரு தீர்மானம். நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிங்கிறாள் இல்லையா ஆண்டாள். நாராயணனே அப்படிங்கிறது அவளோட நம்பிக்கையை ஏற்படுத்துறது, நம்பிக்கையை வெளிப்படுத்துறது. நமக்கே அப்படிங்கிறது அந்த சுவாதீனத்தை சொல்றது. நாராயணனே நமக்கே, நமக்கு செய்யாத யாருக்கு செய்வான்? நாராயணனே நமக்கே பறை தருவான். நமக்கு என்னென்ன க்ஷேமங்கள் உண்டோ எல்லாத்தையும் அவனே செய்வான். பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஒரு திருப்பாவையில சொல்றார். நாராயணனே கொடுப்பான், கொடுக்கிற தெய்வம் கூரையை பொத்துட்டு கொடுக்கும் அப்படின்னு சில சோம்பேறிகள் உட்காந்து சொல்லிட்டு இருக்கும். அப்படி இருந்தாலும் ஆண்டாள்னா, இற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாமும் உமக்கே நாம் ஆட்செய்வோம். இந்த ஜென்மா இல்லை, 7 ஜென்மா வந்தாலும் உனக்கே நான் வாழ்வேன். எழுந்துகிறது உனக்காக எழுந்துவேன், ஸ்நானம் பண்றது உனக்காக பண்ணுவேன், வந்து நிர்மால்யம் எடுக்கணும், பகவானுக்கு புது புஷ்பம் சாத்தணும், நெத்திக்கிட்டு அதை செய்யணும், அதற்காக நெத்திக்கிட்டுப்பேன். சந்தியாவந்தனாதி கர்மாக்கள் நீ சொன்னது. யாக யஜ்ஞ பர்யந்தம் அஸ்மாத் சாஸ்திரம் பிரமானந்தேன்னு உன் வாக்கால சொன்னது. நீ சொன்னதை கேட்டா நீ சந்தோஷப்படுவியே. யஜ்ஞம் பண்ணணும், அது ஒரு தர்மங்கிறதுக்காக நான் பண்ணல, நீ சந்தோஷப்படுவியேங்கிறதுக்காக செய்யறேன். எல்லாம் நான் சொன்னதுன்னு ஸ்ருதி ஸ்மிருதிரும் அமைவாக்ஞா அப்படின்னு, ஸ்ருதியோ ஸ்மிருதியோ எல்லாம் உன்னுடைய ஆக்ஞேன்னு நீ சொல்லியிருக்கிறதுனால இதை நான் செஞ்சா அப்பா நீ சந்தோஷப்படுவியே, அதுக்காக நான் செய்யறேன்னு ஒன்னொன்னும் இற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாமோ, உனக்குன்னே நாங்கள் இருப்போம், உனக்குன்னே கைங்கரியத்திலேயே இருப்போம், ஆட்செய்வோம். மற்ற இனங்காமங்கள் எதுக்காக செய்யறேன்? கோயிலுக்கு போனா கூட எதுக்கு போறேன்? தீபம் போட்டா கூட எதுக்கு போடுறேன்? ஒரு கற்பூரம் ஏத்தினா கூட எதுக்கு ஏத்துறேன்? அது கூட தேவையில்லை. ஒருத்தர் சப்தாகம் நடத்தினார், வருஷா வருஷம் இப்போ நடத்துறார். ஒரு 2-3 வருஷம் நடத்தினதுமே இப்ப அவர் தாண்டி வந்துட்டார், 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுது.
ஆரம்ப காலங்கள் 2-3 வருஷம் தொடர்ந்து நடத்தின்னு தான் வா பந்துக்கள்லாம் கேட்கிறாளாம், உனக்கு என்ன கஷ்டம் இப்போ, எதுக்கு சும்மா சும்மா பாகவத சப்தாகம் கழிச்சு கூட்டுறாய், நீ எதுக்கு சும்மா கழிச்சு கூட்டுறாய், வா மலையாளி அவர், நீ ஏதாவது கஷ்டம்னா எங்கள்கிட்ட சொல்லு, இவாள்கிட்ட சொன்னா வேரோட கிள்ளி எடுத்து விடுவாளா, இல்லை கஷ்டத்துக்காக சப்தாகம் நடத்துறதா, அவர் சொல்லிட்டு சிரிக்கிறார் எங்கிட்ட, இப்படி எல்லாம் கேட்கிறாளன்னா, பாகவத சப்தாகம் நடத்துறது கிருஷ்ணனுடைய பிரீத்திக்குன்னு நீங்க சொல்லி கொடுத்துருக்கேன், நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இவாளுக்கு புரியல என்ன கஷ்டம் இப்போ, எதற்காக சும்மா சும்மா இவ்வளோ எதுக்கு செலவாக்குறாய், எல்லாரையும் கூட்டி சாப்பாடு போட்டு சுவாமிக்கு நிவேதனங்கள் பண்ணி இவ்வளோ புஷ்பம் இவ்வளோ இதெல்லாம் வாங்கினதே இல்லையோனோ, வாங்கினதே இல்லை, பண்ணதே இல்லை, யாராவது பண்ணா உடனே அதில் ஒரு புகைச்சல் ஏற்படுறது, எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், 4 பேர் பார்க்க ஒரு காரியங்கள் எதற்கு பண்ணணும், பகவானுக்கு பிரீத்தியா இது பண்றது மூலமா பகவத் பிரசாதத்தினால இன்னும் க்ஷேமமா இருப்பாளேங்கிற ஒரு புகைச்சலை தவிர இதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும். சப்தாகம் எதற்கு பண்றேன்னு எதுக்கு கேட்கறது, எதுக்கு பண்றேன்னு அவா எதுக்கு கேட்கறது, நான் கேட்கிறேன், ஒரு நல்ல காரியம் தானே பண்றா, ஒன்றும் தப்பு காரியம் இல்லையே பாகவத சப்தாகங்கிறது, இதை ஒரு கேள்வியா, இதுக்கு என்ன கஷ்டம் உனக்கு இப்போ அப்படிங்கிறா. இவாள்கிட்ட எங்கிட்ட சொல்லு, நீ எதா இருந்தாலும் மறைக்காத என்கிட்ட சொல்லு அப்படி. என்ன உங்ககிட்ட சொன்னா என்ன ஆயிடும், நீ என்ன யாக்கியம் வலிக்கிறா, வியாசரா, தீர்வு சொல்லுவியா, ரிஷியா, நீ வேரோட கிள்ளி இல்லை பகவானா எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து விடுறதுக்கு, ஏதோ பகவான் நமக்கு ஒரு சக்தியை கொடுத்துருக்கால், செய்யறதுக்கு ஒரு புத்தியை கொடுத்துருக்கார், பாக்கியத்தை கொடுத்துருக்கார், கை கால்லாம் நல்லா இருக்கு, புஷ்பமும் இருக்கு, எடுத்து கிருஷ்ணாய நமஹா விஷ்ணவே நமஹா விஸ்வஸ்மை நமஹா விஷ்ணவே நமஹான்னு சஹஸ்ரநாமம் பண்றதுக்கு ஒரு புத்தியும் கொடுத்துருக்கார், பாக்கியத்தையும் கொடுத்துருக்கார், பண்றோம், சக்தி இருக்கு, ஆசை இருக்கு, பண்றோம். இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணுங்கிற நிர்பந்தம் இல்லை, ஆனாலும் மனசுல ஒரு உத்வேகம் செய்யணும்னு ஆசை. பல குடும்பங்கள் நம்ம ஆசிரியச்சமா 27-28 வருஷம் 29 வருஷமெல்லாம் சப்தாகம் நடத்தின்னு இருக்கா. ஆரம்பத்திலேருந்து நம்மக்கிட்ட ஒரு அன்பு. இப்போ கூட கொச்சின்ல ஒரு பாகவத சப்தாகம் முடிச்சுட்டு தான் இங்கே வரேன். இந்த குடும்பமே அப்படி பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாரும் இன்னைக்கு பிறந்த குழந்தைகள் வரைக்கும் அப்படி ஒரு ஸ்ரத்தை, சுவாமிக்கு புஷ்பத்தை எடுத்து போடுறதுல அவ்வளவு ஆசை வாளுக்கு. கோபாலகிருஷ்ணன் ரொம்ப ஸ்ரத்தா பக்தியோட விஜய் மாமின்னு அவள் தம்பதிகள், அவள் குழந்தைகள், அவளுடைய பேரன் பேத்திகள் எல்லாம் ஆயிடுத்து எல்லாருமா செய்து பகவானை ஆராதிக்கிறா. எவ்வளோ பாக்கியம் இது, பாக்கியத்தினால தானே பகவானை ஆராதிக்க கிடைக்கும், அதுதானே ஆண்டாள் வேண்டா, இற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடு. அதுபோல அவரோட தம்பி அவளும் ஸ்ரத்தையா வருஷா வருஷம் அவரும் அண்ணாவோட சேர்ந்து நடத்தின்னு இருக்கா. 6 மாசத்துக்கு ஒரு தடவை பாகவத சப்தாகம் நவாகம்னு 6 மாசம் அண்ணா நடத்தினார்னா அடுத்த 6 மாசத்துல தம்பி நடத்துவார், சப்தாகம் நடத்துவார், இவர் நவாகம் நடத்துவார், மாற்றி மாற்றி பகவான் ஆராதிக்கணும், அதனால க்ஷேமமாகவும் இருக்கும்னு அந்த அனுபவத்தை உடைய குடும்பம், அந்த அனுபவம் உடையதான குடும்பம் பண்ணிட்டு இருக்காள். பகவானுடைய பிரசாதமும் பரிபூர்ணமாக இருக்கு, நல்ல காரியம் பண்றதுனால க்ஷேமமும் பகவான் காமிக்கிறால் மனசுக்கு தெரியறது. யாரை கேட்கணும் இப்போ, ஒரு 4 துளசி எடுத்து பகவானுக்கு போடுறதே ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறதானால் இந்த நிம்மதி சந்தோஷம் வெளியில யார் கொடுப்பால், எங்கேருந்து கிடைக்கும்? ஆண்டாள் சொல்றாள், இந்த சுகத்தை நான் தெரிஞ்சுனுட்டேன், அதனால 7 ஜென்மமானாலும் உனக்கே நான் வாழ்வேன், இற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாமோம், உமக்கே நாம் ஆட்செய்வோம். உனக்குன்னே தான் எது செய்யறதானாலும் உனக்குன்னே தான் செய். குண்டாலில் ஒரு புடி சாதம் பிடிச்சா கூட கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணணும், அதுல ராமர் இருக்கார் அவருக்கு நிவேதனம் பண்ணணுங்கிற ஒரு பாவனையில தான், நான் திங்கனமே பசிக்குமேங்கிறதுக்காக இல்லை. ஆத்துல சுவாமி இருக்கார் அவருக்கு செய்யணும், புஷ்பம் பகவானுக்கு, எல்லாம் பகவானுக்குன்னு அர்ப்பணம் பண்ணி வாழறது ரொம்ப பாக்கியம். அப்படி ஒருத்தர் வாழ ஆரம்பிச்சாலானால் நாராயணனே நமக்கே பறை தருவான், அந்த நாராயணன் நமக்கு செய்யாம யாருக்கு செய்வான் அப்படிங்கிறாள் ஆண்டா. அந்த வடபத்திரசாயி, திருஸ்ரீவல்லிபுத்தூர்ல இருக்கிற அந்த வடபத்திரசாயி, இல்லை ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அந்த ரங்கமன்னார் நமக்கு செய்யாம யாருக்கு செய்வான்? உற்றோ நாராயணனே நமக்கே பறை தருவான். ஆனா அவன்கிட்ட ஏதாவது கேட்பையா, நீ இவ்வளவு பண்றையேனால் மற்ற இனங்காமங்கள் மாற்று, எனக்கு ஒன்றும் வேண்டாமே, எனக்கு இந்த கைங்கரியம் தான் எப்போதும் வேணும். பூவை கட்டி தொடுத்து மாலை போடணும் பகவானுக்குன்னு ஒரு புஷ்ப கைங்கரியம். அவள் அப்பா பெரியாழ்வார் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தார். அதை பார்த்து பார்த்து இந்த பொண்ணுக்கு சூடி கொடுத்தாலே சொல்லு அப்படின்னு இவளும் மாலையெல்லாம் கட்டி அந்த வடபத்திரசாயிக்கு கொடுத்து கடைசியில் ரங்கமன்னாருக்கே வாக்கப்பட்டா. பக்திங்கிறது அவ்வளோ லேசில் ஏற்படாது. தமோ குணம் ரஜோகுணம் இருந்ததானால் பாப காரியத்துல தான் ஈடுபடும். ஆனா இந்த விருத்ராசுரனுக்கு அப்படியே ஒரு பக்தி ஏற்பட்டதே. ஸ்தோத்திரம் பண்ணானே, அகம்ஹரே தபபாதைக மூலேன்னு, உன் சரணத்தை அண்டின சாதுக்களுக்கே நான் இருக்கணும் தாசானுதாசனாகன்னு சொல்றானேன்னு ராஜா சந்தேகப்பட்டு கேட்கிறாள் சுகரை.
நாராயணே பகவதி கதமாசீத் திருடாமதிஹி ரஜஸ்தமஸ்வபாவஸ்யே பிரம்மன் மிருத்ரஸ்ய பாப்மனஹ. நாராயணனிடத்துல இப்படி ஒரு திருடம் எப்படி வந்தது? முனிவர்களுக்கு கூட வரலையே. முனிநாமபி துர்லபா அப்படின்னால் பாகவதத்துல முனையா பதவீமியஸ்ய நிசங்கேன ஒரு ஜன்மபிஹி அப்படின்னார் துருவச்சரித்திரத்துல நாரதஸ்வான். தேவானாம் சுத்த சத்வானாம் ரிஷீனாம் சாமலாத்மனாம் பக்திர் முகுந்த சரணேன பிராயேனோபஜாயதே. சுத்தமான சத்துவகுணம் உடைய தேவானாம் சுத்த சத்துவானாம் சுத்த சத்துவம் குணம் உடைய அமலாத்மனாம் அழுக்கே இல்லாத மனசுடைய. அழுக்கே இல்லாத மனசுன்னா என்னென்னால் காமக்ரோதம் இல்லாத மனசுன்னு அர்த்தம். அழுக்குன்னா எதுனால் வச்சேனா பாரு, அவன் நன்னா இருக்கானே இவன் நன்னா இருக்கானே, அவன் அழிஞ்சு போயிட மாட்டானா இவன் அழிஞ்சு போயிட மாட்டானான்னு நினைக்கிறது இருக்கே, அதுதான் அழுக்குடைய மனசு. இப்ப இந்த மனசு அதுக்காக இல்லையே, பகவானை நினைக்கிறதுக்காகவும் பாகவதத்துல ஈடுபடுறதுக்காகவும் தானே. அப்படின்னு அந்த யதார்த்தத்தை தெரிஞ்சின்றவர்கள், சுத்த சத்துவத்துல உடையவர்கள் பகவானுக்குன்னே ஆட்பட்டு இருப்பார். தேவானாம் சுத்த சத்வானாம் ரிஷீனாம் ச அமலாத்மனாம், சுத்தமான மனசுடையவர்கள். பக்திர் முகுந்த சரணே, முகுந்தன்னா முக்தி தரக்கூடியவர்னு அர்த்தம். முக்திக்கு அதிபதியான அந்த முகுந்தனிடத்துல. ஆனா இந்த விருத்ராசுரன் அளவுக்கு பக்தி பண்ணதா தெரியலையே. ராஜா கேட்கிறார், பக்திர் முகுந்த சரணேன பிராயேனோபஜாயதே. விருத்ராசுரன் பக்தி அவளுக்கு கூட வந்ததா தெரியலையே. ரஜோபிஹி சமசங்க்யாதாக பார்த்திவைரிஹஜம் தவஹ தேஷாம் ஏ கேச்சனேஹந்தே ஸ்ரேயோ வை மனுஜாதயா. உலகத்துல எத்தனையோ கோடி சென்சஸ் இருக்கு. இப்ப இந்தியால 140 கோடிங்கிறா. உலகத்துக்குன்னு கணக்கெடுத்தா ஏதோ 750 கோடியோ 800 கோடியோ ஜனங்கள் இருக்காங்கிறார். ராஜா சொல்றார், எத்தனை புழுதி இல்லை ரோட்ல. மணல்னு எடுத்துட்டா அதுல எத்தனை புழுதி இருக்கு. ஒரு தோட்டம்னு எடுத்துட்டா எத்தனை புற்கள் இருக்கு. உயிருள்ளது தான் அதுவும். புற்களுக்கும் உயிர் இருக்கு, செடி கொடிகள் இருக்கு, ஸ்தாவரங்கள் இருக்கு. ரஜோபிஹி சமசங்க்யாதாக, இது போல ஜனங்கள் இருக்கு லோகத்துல. எத்தனையோ புற்கள் இல்லையா, எத்தனையோ செடிகுடிகள் இல்லையா, பூமியில எத்தனையோ புழுதிகள் இல்லையா. ரஜோபிஹி சமசங்க்யாதாக பார்த்திவைரிஹஜம் தவஹா. ஆனா சில மனுஷால் தான் ஸ்ரேயஸுக்கான காரியத்தில் ஈடுபடுறவாளாக இருக்கா. தேஷாம் ஏ கேச்சனே ஹம்தே ஸ்ரேயோ வை மனுஜாதயா. தர்ம காரியத்தை நல்ல காரியத்தில் ஈடுபடணும்னு நினைக்கிறவாள் சில பேர்கள் தான் இருக்கா. பிராயோ மூக்ஷவஸ்தேஷாம் கேச்சனைவ த்விஜோத்தமா. ஹே த்விஜோத்தமா, சுகரை பார்த்து சொல்றார், ஹே த்விஜோத்தமா, அந்த ஸ்ரேயஸ் காரியத்தில் ஈடுபடக்கூடியவர்களையும் சில பேர்கள் தான் மோட்சத்தை விரும்புகிறவர்களாக இருக்கா. ஐகிகமான பலனுக்காகவே மெனக்கடுறவாள் ரொம்ப அதிகமான பேர் இருக்கா. 4 பேர்கள் இருக்காருன்னு கீதையில பகவானும் சொல்றாரு இல்லையா. சதுர்விதா பஜம் தேனம் ஜனாஹா சுக்ருதினோர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி ஞானீச்ச பரத ரிஷபா அப்படிங்கிறார். துக்கம் வந்து கோவிலுக்கு வரவாள், ஏதான ஒரு தேவை ஏற்பட்டு கோவிலுக்கு பகவான்கிட்ட தான் கேட்கணும்னு நம்பிக்கையோட சுவாமிகிட்ட வந்து கேட்கிறவாள். ஞானம் வேணும்னு வரவாள், ஞானம் வந்து வரவாள். 4 பேர்கள் இருக்கா. ஆர்த்தா அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு ஞானீச்ச பரத ரிஷபா. இப்படிதான் கிரமம். முதல்ல பெரும்பாலும் 100க்கு 90 பேர் கஷ்டம் வந்து வெளியில அதுக்கு தீர்வு கிடைக்காம தான் கோவிலுக்கு வருவா. இன்னைக்கும் பெரும்பாலும் கோவில் எல்லாமே அதுல தான் வந்து கூட்டம் நிரம்பி வழியறது. அங்கே போய் தங்கத்தேர் எடுப்போமா, இங்கே போய் காவடி எடுப்போமா, அங்கே போய் அழகு குத்திவோமா, நல்ல காரியம். அதை நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணல. ஆனாலும் ஏதோ ஒரு கஷ்டத்தினுடைய ஒரு உந்துதல்ல தான் தெய்வத்தை நாடுறார் பெரும்பாலும் ஆர்த்தர்கள். அப்புறம் அந்த துக்கம் போன உடனேயே பெருமாள் இதை கொடுப்பாரா அதை கொடுப்பாரா, தாயார் இது கொடுப்பாளான்னு அர்த்தார்த்தியாக சில பேர் கோவிலுக்கு வரா. அது பெரும்பாலானவா. உத்தியோகம் கிடைக்கணும், உத்தியோகங்களில் ப்ரமோஷன் கிடைக்கணும், எனக்குன்னு ஒரு சொந்த வீடு கிடைக்கணும், புள்ள கிடைக்கணும், பணம் கிடைக்கணும், இப்படி எல்லாம் வந்து அர்த்தார்த்தியாக இருக்கிறவா. அப்புறம் ஞானம் வேணும்னு வரக்கூடியவர்கள் அடுத்த கிளாஸ். அப்புறம் ஞானம் வந்து பக்தி பண்றவர்கள். முமுக்ஷூணாம் சஹஸ்ரேஷு கஷ்டின் முச்சேத சித்தியதி. மோட்சத்துல விருப்பமுடையவர்கள்
கோடிக்கணக்கான ஜனங்கள் பூதி போல இருக்கா லோகத்துல, மணல் போல இருக்கா. ஒரு ஆத்துக்கு போனோமானால் இல்லை பீச்சுக்கு போனோமானா எத்தனை மணல்கள் இருக்கு? நான் சொல்லலை, ராஜா சொல்றா. அந்த மணலை எண்ண முடியுமா? அது மாதிரி லோகத்துல ஜனங்கள் இருக்கா, சாப்பிட்றதும் தூங்குறதும் ஆகார நித்ராபயம் மைதுனானின்னு குடும்பத்துல ஈடுபடுறதும் புள்ள குட்டியை பெறுறதும் இது மாதிரி ஜனங்கள் கோடி பேர் இருக்கா. அதுல யாரோ சில பேர்கள் தான் ஸ்ரேயஸ்கரமான காரியத்தை ஸ்ரௌதஸ்மார்த்தாதி கர்மாக்களை செய்கிறவர்களாக இருக்கா, வேத மார்க்கத்துல இருக்கிறவர்களாக. அதுலேயும் அந்த ஸ்ரேயஸ் காரியத்தில் ஈடுபடுறவாள்லையும் மோட்சம் விரும்புகிறவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் சில பேர்கள் தான் இருக்கா. அந்த மோட்சம் விரும்புகிற ஆயிரக்கணக்கானவர்கள் சில பேர் இருக்காளே, அவர்களும் சில பேர், அதுலேயும் சில பேர்கள் தான் மோட்ச துவார பரியந்தம் வரா. பாக்கி பேர்கள்லாம் வீடு வாசல் மனைவி குழந்தைகள் பணம் பந்தங்கள்னு இப்படி விட்டுறார். முமுக்ஷூணாம் சஹஸ்ரேஷு கஷ்டின் முச்சேத சித்தியதி. இந்த கீதையிலையும் பகவான் சொல்லியிருக்கார், மனுஷியானாம் சஹஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தையே யததாமபி சித்தானாம் கஷ்டின் மாம் வேத்தி தத்துவதா அப்படின்னு பகவானும் கீதையில இந்த விஷயத்தை சொல்றாள். இங்க ராஜாவும் சொல்றா, முக்தானாமபி சித்தானாம் நாராயண பராயண. முக்தி கூட வந்துட்டா, முக்தி வாசல் பர்யந்தம் கூட வந்துட்டா. பரீட்சித்து சொல்றார், அந்த முக்தியும் வேண்டாம்னு நாராயணனே வேணும்னு நினைக்கிறவாள் எத்தனை பேர் இருப்பா. இந்த கஷ்டத்திலேருந்து விடுபடுறதுக்கு தான் முக்தி. முக்தின்னா விடுதலைன்னு அர்த்தம். திரும்ப திரும்ப பசிங்கிற வியாதி, தேகத்தை அவலம்பிச்சு இருக்கிற நமக்கு பசி தாகம் ஜனனம் மரணம் சுகம் துக்கம் இழப்பு பிறப்பு ஆதி மனோவியாதி துக்கம் சோகம் பயம் இப்படி 15-16 விகாரங்கள் பாகவதம் சொல்றது. இழப்பு பெருப்பு ஆதி மனோவியாதி துக்கம் சோகம் பயம் ஸ்நேகம் ஸ்தௌல்யம் கார்ஷ்யம் யாதயோ ஆதயஷ்டே க்ஷுத்ரு பயம் பசீதாகம் களிரிச்சா கலகம் சண்டை ஆசை இச்சா ஜராச்சா வயசான காலம், அதை நினைச்சா பயமா இருக்கு. தூக்கம் விழிப்பு நித்ரா ரதிகி மன்யுரகம் மதஸ்ருஜா, விழிச்சுட்டு இருக்கிற நேரமும் கோபதாபங்கள் ஆசைகள் இப்படியே போயின்னு இருக்கு. தேகத்தை உடையவனுக்கு பல கஷ்டங்கள் இருக்கு. இதுலேருந்து விடுபட்டு தேகம் இருக்கிற பரியந்தம் தானே இந்த கஷ்டங்கள். தேகத்திலேருந்து விடுபட்டுட்டானா அதுக்கு தான் முக்தின்னு பேர். இந்த உடம்பு இருக்கிற பரியந்தம் அது ஏதோ ஒரு உடம்பு, நாயா இருந்தாலும் பசு ஆகாரத்துக்கு தான் அலையிறது, பூனையா இருந்தாலும் ஆகாரத்துக்கு தான் அலையிறது. ஈயரும்புலேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் ஆகாரத்தை நோக்கி தானே போறது. வயிறு தானே எல்லாம், வயத்துக்கு தானே வாழறது எல்லாம். ஆனால் இந்த கஷ்டமே இல்லையாம் முக்திங்கிற நிலைக்கு போயிட்டாளானா. ஏன்னா இந்த புடுங்கல் தொல்லையிலேருந்தெல்லாம் விடுபட்டு விடுறான். அது போரும்னே சில பேர் இருக்காளாம். இது என்ன புடுங்கல்கள் வேண்டாம்னு விடுறவாள் சில பேர் இருக்கா. இங்க ராஜா சொல்றார், அந்த முக்தி வந்தாலும் பக்தி வேணும்னு ஆசைப்படுறவாள் சில பேர் இருக்கா. துகாராம் சுவாமிகளை போல, ஞானேஸ்வரரை போல, ஏகநாத சுவாமிகளை போல ஞானம் வந்தும் அதுக்கு மேலேயும் முக்திக்கு அப்புறமும் பக்தி. முக்தானாமபி சித்தானாம் நாராயண பாராயணா. நாராயணனே நமக்குன்னு இருக்கிறவாள் அபூர்வமாக தான் இருக்கா. சுதுர்லபா பிரசாந்தாத்மா கோட்டிஸ்வபி மகாமுனே. மகாஞானி ஞானேஸ்வரர். மகாஞானி ஞானேஸ்வரர் நாமதேவர் பகவானுக்கு செல்ல புள்ள. பண்டரிநாதனுக்கு ரொம்ப இஷ்டமான செல்ல புள்ள போல நாமதேவ சுவாமிகள். ஞானேஸ்வரர் பிறந்ததுலேருந்தே ஞானி. இவா 2 பேரும் ஒரு சமயம் தீர்த்த யாத்திரை போனா. பண்டரிநாதன் சொல்லிட்டு கிளம்புறாள். சுவாமி கண்ணீர் விடுறா, நாமதேவா உன்னை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன்? ஞானேஸ்வரா செத்த பார்த்துக்கோ என் குழந்தைய, அவனுக்கு என்ன வேணுமோ பார்த்துக்கோ நீன்னு ஞானேஸ்வரர்கிட்ட ஒப்படைச்சு அனுப்புறாள். பாண்டுறோங்க தீர்த்த யாத்திரைக்கு நாங்கள் சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போகிறோம்னா, இப்போ பண்டரிபுரத்தை விட்டு எங்கே போகணும்னு கேட்குறாள் சுவாமி. இல்லை ஞானேஸ்வரரோட சத்சங்கம் போகிறேன்னா 2 பேருமா கிளம்பினால். பல க்ஷேத்திரங்கள் போனால் ஒரு மறுபூமியில் போய் மாட்டின்னு விட்டாள். ஜலமே இல்லாத ஒரு பாலைவனத்தில் போய் மாட்டின்னு விட்டாள். ஒரு கவலம் ஜலம் சாப்பிடலைன்னா ஒரு கை உயிர் போயிடும் போல ஆயிடுத்து. உயிர் மேலும் போல ஆயிடுத்து. நாமதேவர் கூட அவ்வளவு கவலைப்படலை, ஞானேஸ்வரர் கவலைப்படுறா. மகாஞானி என்ன கவலைன்னால், தாகத்துக்கு தண்ணி இல்லையே தனக்குன்னு கவலைப்படலையா. பின்ன என்ன கவலைன்னால், நாமதேவரை ஜாக்கிரதையா ஒப்படைக்கணுமே, இல்லைன்னா பண்டரிநாதன் கேட்பாரே, பாண்டுரங்கன் கேட்பாரே, நான் என்ன பதில் சொல்லுவேன்?
இப்படி வந்து மாட்டினுட்டுமே மறுபூமியில திருப்பி கொண்டு ஒப்படைக்கணுமே, செல்ல பிள்ளையாச்சே நாமதேவர். பாண்டவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவோம்னு ஞானேஸ்வரர் கவலைப்படுறார். அப்போ நாமதேவ சுவாமிகள் சொல்றார், நீங்க கவலைப்படாதீங்க. தேக ஜாவோ அதவா ராகோ பாண்டுரங்கீம் திருட பாவோ. தேகம் இருந்தா இருக்கட்டும், போனா போகட்டும், எல்லாம் பாண்டுரங்கனோட சங்கல்பம். தேக ஜாவோ அதவா ராகோ, இது இருந்தா இருக்கட்டும், போனா போகட்டும். ஆனா நம்ம நினைப்பு எப்படி இருக்கணும்னால், இந்த தேக விவகாரத்துல இருக்கக்கூடாது. ஐயோ உடம்ப பார்த்துக்கணுமே, அப்பப்போ எண்ணெய் தடவிக்கணுமே, அப்பப்போ வந்து ஆகாரம் கொடுக்கணுமே, காஃபி கொடுத்து பார்த்துக்கணுமே. ஒரு போஷணம் தானே இது. ஒரு கார்னு வச்சுட்டா சர்வீஸ் பண்ணி பெட்ரோல் போட்டு காத்து பிடிச்சி, காரு பைக்குக்கு தானே இல்லை, நம்ம உடம்பே ஒரு வாகனம் தான். இதுக்கு பார்த்து பார்த்து ஆயில் சர்வீஸ், அங்கங்கே ஆயில் தடவிண்டு, ஆயில் மசாஜ் பண்ணிண்டு, ஆயில் பாத் எடுத்துட்டு, உள்ள ஆகாரம் பெட்ரோல், காஃபி தான் பெட்ரோல், பெட்ரோல் போட்டுண்டு, அப்பப்போ ஆயில் இன்ஜினுக்கு ஆயில் ஊத்துறா போல ஆகாரங்கள் போட்டுண்டு, சித்தைக்கு ஒருக்கு அது வயசாகிடாதபடிக்கு அதுக்கு பெயிண்ட் எல்லாம் பண்ணிண்டு தொடச்சு வச்சுண்டு, வாகனம் தானே இது. அவர் சொல்றார், உடம்பு இருந்தா இருக்கட்டும், போனா போகட்டும். தேக ஜாவோ அதவா ராகோ, இருந்தா இருக்கட்டும், போனா. ஆனா நமக்கு என்ன இருக்கணும் மனசுலேன்னால், இந்த உடம்பை பத்தின கவலை இருக்கக்கூடாது. பாண்டுரங்கீம் திருட பாவோ, பாண்டுரங்கனிடத்துல திருடமான பாவம் இருக்கு. இங்க இருந்தா இங்க பாண்டுரங்கனுக்கு திருப்பி பண்டரிபுரம் போக முடிஞ்சா பாண்டுரங்கனை போய் பார்ப்போம். இல்லை இங்கேயே உயிர் போயிடுத்துன்னா பரமபதத்துல போய் ரங்கநாதனை சேவிப்போம், பரமபதநாதனை சேவிப்போம். எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பகவானோட தான் இருப்போம். இங்க இருந்தால் பண்டரிபுரம் போவோம், உயிரோட இருந்தோமானால். இல்லை போயிட்டோமானால் பரமபதநாதன் இடத்துல நிம்மதி. இந்த புடுங்கல், இந்த அழுக்கு உடம்பு வேண்டாம். நவத்வாரத்திலேருந்து அழுக்கு தானே வெளிப்பட்டுட்டே இருக்கு. காதன் ஒண்டினா அழுக்கு, மூக்குலேருந்து அழுக்கு, கண்ணுலேருந்து அழுக்கு, வாயில ஒரு நாள் பல் தேய்க்கலைன்னா அழுக்கு, உடம்பு முழுக்க அழுக்கால ஆனது தானே, எல்லாம் சேர்ந்தது தானே. தேகேஸ்தி மாம்சருதிரே அபிமதிம் தியஜத்வம். பாகவதம் சொல்றது, இது வெறும் அழுக்குடா, இதை போய் அழுக்கு மூட்டையை தூக்கி இது அபிமானப்பட்டுக்காதே. அழுக்குதான். நீ என்ன வெளியில வாசனை தடவி வச்சாலும் அழுக்குதான். பகவானிடத்துல திருட பக்தி வேணும். அதுக்கு அனுகூலமா இருந்ததானால் இந்த உடம்பையும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதுதான். பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணணும், அர்ச்சனம் பண்ணணும், பாராயணம் பண்ணணும், நல்ல காரியங்கள்ல பகவத் விஷயத்துல ஈடுபடணுமானால், இப்ப பிரவச்சனமே பண்றோம் 1 மணினால், அதுக்கு அனுகூலமா இருக்கானால் இந்த உடம்பையும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது. பாகவத பாராயணம் பண்றோம், ராமாயண பாராயணம் பண்றோம், அதுக்கு அனுகூலமா இருக்கே இந்த உடம்பு, நல்ல காரியத்துக்கு. அதுக்காக உடம்ப பார்த்துக்கணும். ஒருத்தருக்கு பார்த்துட்டாலையும் குரு விளையாட்டா சொல்லுவார், உடம்ப பார்த்துக்கோங்கோ அப்படின்பாலாம். சம்சாரிகளுக்கு என்ன லட்சணம்னால், உடம்ப பார்த்துக்கோங்கோ அப்படின்பாலாம். இதான் சம்சாரிகளுக்கு லட்சம். சாதுக்களுக்கு என்ன லட்சணம்னால், இன்னைக்கு என்ன பாராயணம் பண்ணேன், இன்னைக்கு என்ன கதை சொன்னேன், பகவானை பத்தி தான் பேசுவார். இது பாகவதனோட லட்சம். முக்தானாமபி சித்தானாம் நாராயண பராயணா. நாமதேவர் குடும்பி, அவர் கவலைப்படலையா. ஞானேஸ்வரர் ஞானி, அவர் கவலைப்பட்டாராம். பக்த விஜயம் சொல்றது, அவர் கவலை இல்லாதவன் தானே ஞானி, ஆனா அவர் கவலைப்பட்டாராம். என்ன கவலைன்னால், நாமதேவனை ஜாக்கிரதையாக கொண்டு வந்து ஒப்படைன்னு சொன்னாரே பாண்டவங்க. நான் இப்படி ஒப்படைக்காத, அவர்கிட்ட கொடுத்த வாக்கு தவறு வேணும்னு அழறார் ஞானேஸ்வரர். நாமதேவர் சொல்றார், அழாதீங்க, பாண்டவங்கன் எங்க போயிட்டான், நம்மளோட தான் இருக்கான், இங்கேயும் நம்மளோட தான் இருக்கான். நம்ம ஒரு கால் இந்த தேகத்தை விட்டு போனாலும் அவன் சரணத்துக்கு தான் போறோம். அவனை விட்டு நம்ம எங்கேயும் போகலையே, நம்மளும் அவனை விடமாட்டோம், அவனும் நம்மளை விடமாட்டான் அப்படின்னு ஞானேஸ்வரர் சமாதானம் நாமதேவர் பண்றார். ஞானேஸ்வரர் அப்போ பக்தி எவ்வளவு அழகா இருக்கு. ஞானத்துக்கும் மேல ஒரு அழகு பக்தி அப்படிங்கிறது இந்த கதையில தெரியறது. முக்தானாம் அபி சித்தானாம் நாராயண பராயணஹா. அது மாதிரி இருக்கிறவாள் ரொம்ப துர்லபமா. பகவானுக்குன்னு வாழறவாள் கிடைக்க மாட்டாலாம் லோகத்துல. சுதுர்லபா, துர்லபா சுதுர்லபா. பிரசாந்தாத்மா, அவளுக்கு என்ன அடையாளம்னால் பிரசாந்தியா இருப்பாள். அவ கிட்ட போனாலே நமக்கு சாந்தியே இருப்பாள். பிரசாந்தாத்மா கோட்டிஷ்வபி மகாமுனே. ஆனா அவ கிடைக்க மாட்டாள். கோட்டியில யாரோ ஒருத்தர் தான் அப்படி இருப்பாள். அடங்கின மனசோட கூட நாராயண பராயணராக இருக்கிறவாள் கோட்டியிலே ஒருத்தர் தான் கிடைப்பாள். ரொம்ப துர்லபம் அவள். விருத்ரஸ்து சகதம் பாபஹா சர்வலோகோபதாபனஹ இத்தம் திருடமதிஹி கிருஷ்ணே ஆசீத் சங்கிராம உல்பனே.
எல்லா லோகத்தையும் வாட்டி படைச்சுட்டு இருந்த பாபியான விருத்ராசுரன், கடுமையான சண்டையை போட்டு இருந்த இந்திரனோட சண்டை போட்டு இருந்த விருத்ராசுரனுக்கு கிருஷ்ணே இத்தம் திருடமதிஹி, கிருஷ்ணனிடத்துல இப்படி ஒரு நிலையான பக்தி எப்படி அடைஞ்சானவன்? இத்தம் திருடமதிஹி கிருஷ்ணே ஆசீத் சங்கிராம உல்பனே, எப்படி அவனுக்கு சண்டை காலத்துல, அதுவும் யுத்தம் பண்ற காலத்துல கிருஷ்ணனிடத்துல அப்படி ஒரு பிரேமே. நனாகபிருஷ்டம் நச்சபாரமேஷ்டியம், கீழே ஸ்தோத்திரம் பண்ணான் இல்லையா விருத்ராசுரன்? பிறந்த குஞ்சு எப்படி இருக்கோ கூட்டுல அம்மாவை எதிர்பார்த்து, கிருஷ்ணா அது போல என் மனசு உன்னையே நினைச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறான். அஜாத பக்ஷாயிவ மாதரம் ககாஹ ஸ்தன்யம் யதா வத்சதராஹ க்ஷுதார்த்தாஹ பிரியம் பிரியேவ வியுஷிதம் விஷன்னாமனூரவிந்தாக்ஷா நிதிருக்ஷதே துவாம். அரவிந்தாக்ஷா, உன்னை பார்க்கணும் பார்க்கணும்னு என் மனசு துடிக்கிறது. நிதிருக்ஷதே துவாம், அவன் நேர பார்க்கணும்னு சொல்லல, பார்க்கணுங்கிற துடிப்பு எனக்கு இருந்துட்டே இருக்கணுங்கிறான். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. பகவானை நேர பார்க்கறது ஒரு அனுபவம், பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு துடிக்கிறது இருக்கே, எனக்கு அந்த துடிப்பு இருக்கணும் எனக்குங்கிறான். மனோரவிந்தாக்ஷ திதிருக்ஷதே துவாம், உன்னை பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசை. அத்ரணஹா சம்சயோ பூயான் ஸ்ரோதும் கௌதூகலம் பிரபோ எஃப் பௌருஷேன சமரே சஹஸ்ராட்சமதோஷயதி. இது எனக்கு பெரிய சந்தேகமா இருக்கு. ராஜா கேட்கிறா, நான் இதை கேட்கறதுல ஸ்ரோதும் கௌதூகலம், நான் ரொம்ப ஆசையா இருக்கேன். இந்த விருத்ராசுரனுக்கு இப்படி ஒரு பக்தி எப்படி வந்தது? அதோட கூட சண்டை போடுற காலத்துல இந்திரனையே சந்தோஷப்படுத்தினானாமே அவன். யஹா பௌருஷேன சமரே சஹஸ்ராட்சமதோஷயதி, இந்திரனையே சந்தோஷப்படுத்தினானாமே. ஏன்னா இந்திரனோட வஜ்ராயுதம், ததீச்சி வஜ்ராயுதம் கீழே விழுந்துடுத்து. கீழே ஆயுதம் விழுந்துட்டாலே பாதி தோத்த வந்தான். அதுவும் விருத்ராசுரன் பக்கத்துல விழுந்துடுத்து. அவனுக்கு கை கெட்டா போல இருக்கு. ஐராவதத்து மேல இந்திரனுக்கு எட்டாத இடத்துல விழுந்துடுத்து. விருத்திரன் காலடியில விழுந்துடுத்து. விருத்ராசுரன் சொல்றான், நீ எடுத்துக்கோ உன்னோட ஆயுதத்தை, நீ எடுத்துக்கோ உன்னோட ஆயுதத்தை, பழையபடி சண்டை போடுங்கிறான். இப்படி யாராவது சொல்லுவாளா? சண்டை போட்டு இருக்கிறவாள் ஆயுதம் கையை விட்டு போயிடுத்தானால், அதுவும் அவன் பக்கமே சத்ரு பட்சத்திலேயே விழுந்து கொடுத்தானால், நான் செத்த சண்டையை நிறுத்திக்கிறேன், நீ ஆயுதத்தை எடுத்துக்கோ, பழையபடி வா குஸ்தி போடுவோன்னு சொல்லுவாளா? அப்போ சத்ருவையும் மதிக்கிறவனாக இருக்கா. அதனால இந்திரன் சந்தோஷப்பட்டானா. என்னடா இது தேவனோட குணம்னா, இது விட்டு கொடுக்கறதுங்கிறது சத்துவகுணத்தோட அடையாளம், தேவனோட அடையாளம். எதா இருந்தாலும் எனக்குன்னு வெறி கொள்றது ரஜோகுண தமோ குணத்தோட அடையாளம். எல்லாமே உலகமே குணத்தால் ஆனதுதான். திரிகுணமயம்தான் உலகம், பிரகிருதிங்கிற. புராணத்துல கூட 3 குணங்கள் இருக்குங்கிறது புராணத்தோட வைபவங்கள். ஸ்ரீமத் பாகவதம், விஷ்ணு புராணங்கள்லாம் சத்துவகுணத்தால ஆனதான். பாக்கி அதுபோல சில புராணங்கள் ரஜோகுணமானதான். புராணங்கள்லயே சொல்றா 3 குணங்கள். சாப்பிட்ற ஆகாரத்திலேருந்து எல்லாத்துலேயும் 3 குணம் இருக்கு. எல்லாத்துலேயும் 3 செடி கொடிகள்ல இருக்கு, மிருகங்கள்ல இருக்கு, மனுஷால்ல இருக்கு, எல்லாத்துலேயும் கேட்டகரி இருக்கு. அத்ரணஹா சம்சயோ பூயான் ஸ்ரோதும் கௌதூகலம் பிரபோ எஃப் பௌருஷேன சமரே சஹஸ்ராட்சமதோஷயதி. இந்திரனையும் சந்தோஷப்படுத்தினானாமே, அந்த கதையை சொல்லும்போது பரீட்சித்து சுகரை பார்த்து கேட்க, பரீட்சிதோத சம்பிரஷ்னம் பகவான் பாதராயணி நிசம்ய ஸ்ரப்ததானஸ்யே பிரதினந்திய வச்சோப்ரவீதி. பரீட்சித்து இப்படி கேட்டதும் பகவான் பாதராயணி, பாதராயணர்னு வியாசருக்கு பேரு, அவரோட புத்திரரா இருக்கிறதுனால சுகருக்கு பாதராயணின்னு பேர். பாதராயணருடைய புத்திரர் பாதராயணி, பகவான் பாதராயணி. பரீட்சித்து இப்படி கேட்டதுமே பாதராயணரோட புத்திரர் ரொம்ப ஸ்ரத்தையோட கேட்கிறானே இவன்னு, ஸ்ரத்ததானஸ்யே சந்தோஷப்பட்டு அவரை கொண்டாடி, நிசம்ய ஸ்ரத்ததானஸ்யே பிரதினந்திய வச்சோப்ரவீது. ராஜன்னே இவ்வளோ ஸ்ரத்த இருக்கேடா உனக்கு, பகவானிடத்துல பக்தி பண்றவாளை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறது. ஏன் அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னால் அதுபோல நம்மளும் பக்தி பண்ணலாமே. சமையல்ல ஆசைப்படுறவாள், சமையல் நன்னா பண்ணணும்னு ஆசைப்படுறவாள், நன்னா சமையல் பண்றவாளோட பழகி தெரிஞ்சுக்கிறாளோனும் எப்படி பண்ணணும்னு கேட்டு. அதுபோல ஒரு இதுல இன்ட்ரெஸ்ட் உடையவா அதுல அதுல தேட்டையா உடையவாளோட பழகி தெரிஞ்சுக்கிறாள். அதுபோல பக்தாலை பத்தி தெரிஞ்சுக்கிறது எதற்குன்னால் நம்மளும் அதுபோல பகவான் இடத்துல பக்தி செய்யறது. பிரகலாதன், ஒரு துருவன், இவாளோட கதையெல்லாம் திரும்ப திரும்ப கேட்கறது அதுபோல நம்மளும் பக்தி மார்க்கத்துல ஈடுபடணுங்கிறதுக்காக.
பிரதிநந்திய வச்சோப்ரவீது. இப்படி ராஜா கேட்டதும் ராஜாவை சந்தோஷப்படுத்திட்டு சொல்ல ஆரம்பிச்சா. சுணுஷ்வாவஹிதோ ராஜன்னி இதிஹாசமிமம் யதா. என்ன ஏன் வந்தது விருத்ராசுரனுக்கு இப்படி ஒரு பக்தின்னு கேட்கிறையா ராஜன்னு? சொல்றேன். இந்த கதை எனக்கு வியாசர் வாயினாலையும் நாரதர் தேவலர்னு 2 ரிஷிகளும் சொல்லியிருக்கா. அதை நான் உனக்கு சொல்றேன். இதிஹாசமிமம் யதா ஸ்ருதம் துவைபாயன முகாத் நாரதாத் தேவலாதபி. சுகரும் கதை கேட்டிருக்காருன்னு தெரியாது இவர் சொல்றதுலேருந்து. சுகர் சொல்றால் எனக்கு வியாசர் சொல்லியிருக்கார் இந்த விருத்ராசுரனை பத்தி, இந்த இதிஹாசத்தை தேவலரும் நாரதரும் சொல்லியிருக்கா. தேவலர், அசித்தர், நாரதர் இவாள்லாம் ஒரு டீமா, பஜனை டீமா. எங்க போனாலும் பஜனை சேர்ந்து தான் பாடுவார். நாரதர், தும்பூரு இவாள்லாம் ஒரு கோஷ்டியாக இருப்பார். அவன் அந்த விருத்ராசுரனோட பூர்வ கதையை எனக்கு சொல்லியிருக்காள், நான் அவனுக்கு சொல்றேன்னு ஆரம்பிச்சு, ஆசீத்ராஜா சார்வபௌமஹா சூரசேனேஷு வை நிருபா சித்திரகேதுரிதி க்யாதா யஸ்யாசீத் காமதுர்மஹி. சூரசேன தேசத்திலே சக்கரவர்த்தியாக சித்திரகேதுன்னு ஒரு ராஜா இருந்தான் அப்படின்னு சித்திரகேதுவனோட உபாக்கியானத்தை ஆரம்பிக்கிறார். நாளைக்கு மேலே அந்த கதையை சொல்றேன். சித்திரகேதுவனுடைய உபாக்கியானம் ரொம்ப அழகான கதை. அவருக்கு அங்கிரஸ்ன்னு ஒரு ரிஷி வந்து, பிரம்மபுத்திரர் அவர். அங்கீரச கோத்திரம்னு சொல்றா இல்லையா, ஆங்கீரசே பார்மேஸ்வே மௌத்கல்யேன்னு கோத்திரத்தை தோற்றுவிச்சவா அந்த அங்கிரஸுங்கிற ரிஷி வந்து சில அனுகிரகங்கள் பண்றார். அப்புறம் ஞானத்தை நாரதரும் அங்கிரசுமா வந்து சித்திரகேதுக்கு உபதேசங்கள்லாம் பண்ற கதைகள் ரொம்ப அழகான கதை. பரீட்சித்துக்கு சுகாச்சாரியால் சொல்ல ஆரம்பிச்சார் அப்படிங்கிறதோட இன்னைக்கு நிறுத்திக்கிறேன். நாளைக்கு மேலே கதை. கோகுலாஷ்டமி உற்சவம் ஸ்ரீரங்கம் நம்ம ராமாசிரமத்தில் இப்போ 7வது வருஷமா இன்னைக்கு தொடங்கியிருக்கு. பகவானோட கிருபையில நிர்விக்னமாக பாகவத சப்தாகம் ஆரம்பித்து இன்னைக்கு வராக அவதாரம் வரைக்கும் பாராயணம். நாளைக்கு மேலே தக்ஷ யஜ்யம், கபிலோபாக்கியானம், சிவநாம வைபவம், துருவ சரித்திரம், துருவம்சாவலிகள், ரிஷபதேவரோட சரித்திரங்கள்லாம் பாராயணத்தில் நாளைக்கு படிக்கப்படுறது. பிரவச்சனத்தில் இந்த சித்திரகேதுவோட கதை மேலே தொடரும். அநேகமாக இந்த பூர்வ பாகம் கோகுலாஷ்டமியில் இந்த சஷ்டஸ்கந்தம் முடிஞ்சு கோகுலாஷ்டமியிலேருந்து பிரகலாத சரித்திரம் தொடங்கும்னு நினைக்கிறேன். பிரகலாத சரித்திரம் ரொம்ப அழகான சரித்திரம். பாகவதோத்தமரான பிரகலாதரோட கதை தான் அடுத்தது. 42 ஸ்லோகங்கள் அவரோட ஸ்துதி எல்லாமே மேலே வரப்போகிறது. இதில் வந்து சித்திரகேதுவோட உபாக்கியானம், அப்புறம் சப்த மருதுத்பத்திகள், புகும்சவனம்னு ஒரு விரதத்தை அனுஷ்டிக்கிறாள். அந்த விரதத்தை பற்றி ஒரு அத்தியாயம் இருக்கு. ஸ்ரீனிவாசனுடைய ஒரு உபாசனை, அதோட இந்த அத்தியாயத்தில் உள்ள இந்த ஸ்கந்தத்தில் உள்ள கதைகள். அப்புறம் சப்தமஸ்கந்தத்தில் ஒரே சரித்திரம், பக்தாங்கிரகண்யரான பிரகலாதரோட சரித்திரம் சப்தமஸ்கந்தத்தில் சொல்லப்படுறது. குருவாயூரப்பரோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணாசுதாப்தே கம்வாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. ஸ்ரீராம சௌமித்ரி ஜட்டாயுவேத ஷடானனாதித்ய குஜார்ச்சிதாய ஸ்ரீநீலகண்டாய தயாமயாய ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய. மகாதேவ 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 மகாதேவ. ஹர நமः பார்வதி பதயே. சத்குரு ஆஞ்சநேய மூர்த்திகி.